நான் உங்க நாகராஜ். இப்பவெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க வர பக்தர்களை அடிச்சு துவம்சம் பண்றதுதான் சாமியார்களோட புது ஸ்டைலா இருக்கு. தன்னை கோரக்கரோட அவதாரம்னு சொல்ற ஒரு சாமியார் தன்னோட பக்தர்களை இடி மாதிரி அடிச்சு ஆசீர்வாதம் பண்ற ஒரு அதிரடி என் கண்ணு முன்னாடியே நடந்தது. உடலெங்கும் விபூதி பூசி கோரக்கர் அவதாரம் எடுக்கும் பத்மகிரி பாபா. அடி உதைதான் இவரது அதிரடி ஸ்டைல். சமீபத்துல நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல ஒரு போட்டோவை பார்த்தேன். பார்த்ததுமே ஷாக்கிங்கா இருந்தது. நீண்ட ஜடாமுடியோட ஆஜானு பாகுவா இருந்த ஒருத்தர் வயசானவரை எட்டி உதைக்கும் இந்த படம் தான் அது. இந்த போட்டோவுக்கு ஒரு வித்தியாசமான சப்டைட்டில் போட்டிருந்தாங்க. தவறு செய்தால் கோரக்கரின் கோபத்திற்கு சித்தர்களும் விதிவிலக்கல்ல, கருவூரான் இருளாண்டி உதைவாங்கும் படலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த போட்டோவில் இருக்கிறவரை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். இவரு பத்மகிரி பாபா. தன்னை கோரக்கரோட அவதாரம்னு அறிவிச்சிருக்காரு. இவரோட ஆசிரமம் திண்டுக்கல் மாவட்டத்துல வேடச்சந்தூர் பக்கத்துல இருக்கிறதா தெரிய வந்தது. இவர் எதுக்காக ஒரு வயசானவரை இப்படி எட்டி உதைக்கணும்? இவர் எப்படி ஒரு சித்தரோட அவதாரமா இருக்க முடியும்? இப்படி பல கேள்விகளோட நான் அவரை சந்திக்க வேடச்சந்தூருக்கு பயணமான. இதுதான் வேடச்சந்தூர் பக்கத்துல இருக்கிற கருமலை. இங்க இருக்கிற இந்த ஆசிரமம் தான் கருமலை சமஸ்தானம், பத்மகிரி பாபாவோட இருப்பிடம். மலையடி வாரத்துல ரம்யமான சூழல்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆசிரமம். நான் அந்த ஆசிரமத்துக்குள்ள போனேன். சில பக்தர்கள் பாபாவை பார்க்க காத்திருந்தாங்க. அங்க இருந்த சுவத்துல பத்மகிரி பாபாவை ஓவியமா வரைஞ்சிருந்தாங்க. நான் பத்மகிரி பாபா இருக்கிற ரூமுக்குள்ள போனேன். இவர் தான் பத்மகிரி பாபா. தன்னை கோரக்கரோட அவதாரம்னு இவர் அறிவிச்சிருக்காரு. சித்தர்னு சொன்னாலே நம்மள பிரமிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டுவாங்கன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே உள்ள போனேன். என்னோட மனசுக்குள்ள இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு ஆச்சரியத்தை பத்தியே பேச தொடங்கினாரு பத்மகிரி பாபா. வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது கூட ஒரு சித்து தான். அதே மாதிரி பீடி சாம்பலை கூட விபூதியா மாற்ற முடியும்னு சொல்ல தொடங்கினாரு பத்மகிரி பாபா. இப்போ உங்களை பார்க்க வரவங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி? பிள்ளைகளுக்கு நடந்தது, நடக்க போவது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது சொல்கிறது நிஜமான ஒரு சித்தனுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நான் அவர் சொல்றத ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தேன். உடனே ஒரு பீடியை எடுத்து ஸ்டைலா பத்த வச்சாரு. புகையை நிதானமா இழுத்து ஊத ஆரம்பிச்சாரு. சாதாரணமா பீடி சிகரெட் வாடையே எனக்கு பிடிக்காது. ஆனா பத்மகிரி பாபா பீடி பிடிக்கும் போது அந்த ஸ்மெல்லே வரல. அந்த பீடியோட சம்பளை என் கையில தட்டினாரு. என்ன இது என்ன ஸ்மெல்லுன்னு பார்க்க சொன்னாரு. பாருங்க, கம கமன்னு திருநீர் வாசனை வந்தது. என்னால இதை நம்பவே முடியல. திருநூறு ஆயிடுச்சு. நான் ஆச்சரியத்தோட அதை என் நெத்தியில பூசிக்கிட்டேன். இவர் திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற பாலகிருஷ்ணாபுரம் கிராமத்துல தான் பிறந்திருக்காரு. அப்போ இவரோட பேரு விக்ரமாதித்தன். கல்லூரி படிக்கிற காலத்துல தன் பெற்றோர்களோட திருமலைக்கு போயிருக்காரு. அங்க இருந்த பட்டாச்சாரியார் தான் இவர் கோரக்கரோட அவதாரம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு 23-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ திருமலைக்கு எங்கள் தாயார் தகப்பனாரோட போயிருக்க சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த ஒரு பிராமணால் என்னை சந்தித்து, அவர் பேர் பண்டாச்சாரியா சௌமியா குருதவ மகராஜ். அவர் தான் முதல்ல நான் யாருன்னு உணர்ந்து கொண்ட அவர் வேணால் அவர் மகானாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்னை உணரக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. அவர் தான் என்னை உற்பத்தி பண்ணவர். கொல்லிமலையில மாணிக்க சித்தர் தான் இவருக்கு பத்மகிரி பாபான்னு பேரு வச்சிருக்காரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில மாணிக்க சித்தரோட ஜீவசமாதியில இருந்துதான் அனீஸோட கொல்லிமலை பயணமே ஆரம்பமாச்சு. அவர் அகத்தியரோட அவதாரம்னு சொல்றாரு பத்மகிரி பாபா. அதே மாதிரி பழனிக்கு பக்கத்துல வாழ்ந்த கனகம்பட்டி மூட்டை சாமியார் இவரை கோரக்கிழங்குன்னு கூப்பிட்டு அதை உறுதிப்படுத்தினதா இவர் சொல்றாரு. உங்களை எல்லாரும் பத்மகிரி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் பார்த்துட்டு கோரக்கரோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லி உங்களை வணங்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். என்னை முதல் முறையாக பத்மகிரி பாபா அப்படின்னு சொன்னவங்க கொல்லிமலையில் இருந்த தொப்பித்துறை மாணிக்கம் அவங்க தான். இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே என்னை கோரக்கிழங்குன்னு கூப்பிட்டவங்க கனகம்பட்டியில் இருந்த அவங்க தான் பாம்பாட்டி சித்தரோட மறு அவதாரமாக இருந்தவங்க
இப்போ சமாதிக்கு போயிட்டாங்க. மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் என்னை கோரக்கிழங்கு பையன் அப்படி சொன்னவங்க. கோரக்கிழங்கு பையன் கோரக்கன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க தான். நான் பத்மகிரி பாபா கிட்ட அந்த போட்டோவில் பார்த்த விஷயத்துக்கு விளக்கம் கேட்டேன். போட்டோவில் இவர்கிட்ட அடி வாங்குறவர் பேரு இருளாண்டி சாமி. அவரு கருவூர் சித்தரோட அவதாரம்னு பத்மகிரி பாபா சொல்றாரு. அவரை சந்திக்க போன சமயத்துல ஒரு பாலியல் வன்கொடுமைய ஏன் அவரு தடுக்கலன்னு ஆத்திரப்பட்ட அவரை இப்படி எட்டி உதைச்சதா விளக்கம் சொன்னாரு பத்மகிரி பாபா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில சித்தர்களில் நீங்கள் வந்து அடித்ததாகவும் அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது எதுக்காக? பாச்சலூர் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இருளாண்டி அவர் வந்து கருவூரானோட நேரடி வாரிசுன்னு சொல்லலாம், இல்லை கருவூரானோட சக்கரம் அவன் உடம்புல இயங்குதுன்னு சொல்லலாம். அவர் தான் கருவூராருன்னு சொல்லலாம். அப்போ அவரை சந்திக்கும்போது ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக அதை நீ தடுத்து நிறுத்திக்க கூடாதான்னு கேட்டதுக்கு இது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துட்டது. நான் அடிக்க போனது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா அப்புறம் சமாதானமாக பேசிட்டு தான் வந்தோம். எப்போவுமே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை டேஷ்போர்டுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் பேரே வச்சுருக்குறீங்க, அதை அப்படியே சொல்ல 3வது கண்ணு கூட சொல்லிக்கலாம், யானை கண்ணு. ஸோ இப்போ டேஷ்போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு இப்போ நான் அவங்கள சந்திக்க போகிறேன்னா கண்டிப்பாக தெரியும். அப்போ அன்றைக்கி நான் உதைக்க வருவேனா அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ அந்த சம்பவம் நடந்தே தான் தீருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுபடி தன்னை போல் நடந்த ஒரு சம்பவம். இப்போ பத்மகிரி பாபா ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பு வேலையை செய்துட்டு இருக்காராம். தமிழகம் முழுக்க மனநிலை சரியில்லாதவங்க போல சுத்திக்கிட்டு இருக்கும் அமானுஷ மனிதர்களை எல்லாம் அவங்க போன பிறவியில யாரா இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாரு. இது வரைக்கும் 18 சித்தர்கள்ல 11 சித்தர்கள் அவதாரம் எடுத்துட்டதா இவர் சொல்றாரு. இந்த சித்தர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது எதுக்காக அந்த பணியை நீங்கள் செய்கிறீங்க? இந்த பணியை வந்து எனக்கு இருக்குது அப்படி சொல்லி உணர்த்துறவங்க கொல்லிமலை மாணிக்க அவங்க தான். இந்த 11 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 18ல் 11 பேருக்கு இப்போ உடல் கிடச்சிருக்குது. அப்போ அவங்கள பூரா ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஆளை குறிப்பிட்டது அவங்க தான். அந்த வேலையை செய்தால் எப்படி நீங்கள் காடனோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தையும் ஒன்று செலுத்தக்கூடிய தன்மை படைத்தவனாக அவன் இருக்கிறான்னு சொல்லி, இப்போ அதே காடை இப்போ பேண்ட் சட்டையோட பழனியில் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான கிழமை பழனியில் முடிஞ்சிட்டது, கரூருக்கு கிழக்க போக சொல்லிவிட்டு இப்போ அவங்க அங்கே போயிட்டாங்க. அப்போ அது மாதிரி எப்படி கிரகங்களை அவங்க ஒன்று சேர்த்தாங்களோ இது மாதிரி இவங்களை ஒருங்கிணைப்பு பண்ண மக்களிடையே நிறைய நன்மைகள் நடக்கும். நான் இவரை மீட் பண்ண போயிருந்த சமயத்திலையும் அப்படி சிலரை சந்திக்க போறதா கிளம்பினாரு பத்மகிரி பாபா. சித்தர்களோட அவதாரம்னு சொல்லப்படும் அந்த அமானுஷ மனிதர்களை சந்திக்க நானும் அவர் கூட புறப்பட்டேன். ஆறு பிளேனு, 6 ரயிலு, 6 கப்பல், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்துல இருக்கிற கருமலைக்கு வந்திருக்கிறேன். இங்க தன்னை கோரக்கரோட அவதாரம்னு அறிவிச்சிருக்கிற பத்மகிரி பாபா வரவங்களை அடிச்சு உதச்சு ஆசீர்வாதம் பண்ற விபரீத காட்சிகளை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்கிற 3 பேரை சந்திக்க போறதா டெலிபதி முறையில அவங்களுக்கு செய்தி அனுப்பி இருக்கிறதா பத்மகிரி பாபா சொன்னாரு. இப்போ சந்திக்கிறதுன்னா அவங்களுக்கு போன மூலியம் வந்து தவறும் இல்லை. அப்போ நம்ம சந்திக்க வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இப்படி என்ன மாதிரி தகவல் அனுப்புறதுன்னா நீங்கள் எப்படி தகவல் அனுப்புவீங்க? சிந்தனையை ஒருமுகப்படுத்தி மனசுக்குள்ளே அவங்க உருவத்தை கொண்டு வந்தால் அப்படியே பேசிக்கலாம். அப்போ தகவல் பரிமாற்றம் அப்படித்தான் செய்ய முடியும். இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்லையும் இவங்க எல்லாருமே பரிபாஷையில தான் பேசிக்க போறாங்களாம். இந்த சாமியார்களோட உலகம் புதிரானது. இவங்க பேசுறது செயல்படுறது இப்படி எல்லாமே சாதாரண மனிதர்களால அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாததா தான் இருக்கு. நாங்க முதல்ல பாட்டு சித்தர்னு பக்தர்களால சொல்லப்படும் கணேசன் அப்படிங்கிறவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இவர் ஏற்கனவே நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில அருண் சந்திச்சு பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க உள்ள போனதும் கணேசன் எங்களை வரவேற்றாரு.
அப்பனே முருகா ஈஸ்வரா பராசக்தி ஆனமொழிதா சிம்மனாண்டவா. இவரை எல்லாரும் பாட்டு சித்தர்னு சொல்றதுக்கு காரணம் இங்க வரவங்களோட பிரச்சனைகளை ஒரு சினிமா பாட்டு மூலமா சொல்லிடுவாரு. இப்போ சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு பாடும்படி கேட்டாரு பத்மகிரி பாபா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுங்க. பாடு. பாடு. நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, இப்போ பாட்டு படிக்குவான பாடிதானுங்க. தம்கடி போண்டியாலோ தம்கடி ஆயாலோ. பார்க்க ஒரு பிச்சைக்காரரை போல காட்சி தரும் இந்த கணேசன் தான் 18 சித்தர்களுடைய நுழைவாயில். இவரோட அனுமதி இல்லாம எந்த ஒரு சித்தர் வாசலையும் நுழைய முடியாதுன்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு பத்மகிரி பாபா. கணேசன் வந்து இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட் கீப்பர் இருப்பாங்க. அது மாதிரி சித்தர் வாசப்படிக்கு போகிறதுக்கு ஒரு கேட் கீப்பர். எப்படி கோயிலுக்குள்ள இருக்க பூசாரி முக்கியமோ அது மாதிரி வாயில் காப்போம் ரொம்ப முக்கியம். அப்போ கணேசன் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறாரு, சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்காரு, சாதாரணமாக பழகுறாரு. ஆனால் இவரை இல்லாமல் தாண்டிக்கிட்டு உள்ள முண்டி அடித்து சித்தர் சபைக்குள்ள நுழையவே முடியாது. எந்த ஒரு சித்தர் புதுசாக உருவாகிறதா இருந்தாலும் இல்லை சமாதிக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக கணேசனுக்கு தெரியும். இப்போ இவருக்கு உள்ளார எந்த சித்தர் இல்லைனாலும் எங்கள் அண்ணன் தம்பியரோட எல்லா விதமான நட்சத்திரங்களும் அவர் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அப்போ 18 பேரோட நட்சத்திரமும் அவர் உடம்புல மொத்தமாக இயங்கும். இப்போ என்னோட நட்சத்திரம் இயங்குது, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் கேட்டால் ஆமாம் என்னோட சத்தம் அவர் உடம்புல இயங்கிட்டு. பத்மகிரி பாபா பாட்டு சித்தருக்கு பீடி கொடுக்க அவரும் தயங்கியபடியே வாங்கினாரு. பீடிய வாயில வைக்காம கையில பிடிச்சு ஊதுபத்தி பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சு புகையை இழுக்க ஆரம்பிச்சாரு. கணேசன் எப்பவும் கையில ஒரு பேனா வச்சிருக்காரு. அதுக்கான காரணங்களா இவர் சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்பதான் திடீர்னு என் கையில பேனாவை கொடுத்து பிடிக்க சொன்னாரு. கண்ணாடியில என் முகத்தை பார்க்க சொன்னாரு. வெகு சீக்கிரத்துல நான் திரைத்துறையில பிரபலமாக போறதை தான் பாட்டு சித்தர் இப்படி மறைமுகமா உணர்த்துறதா பத்மகிரி பாபா எனக்கு விளக்குனாரு. கண்ணாடியை பிடிச்சி உங்களை பேனா பிடிச்சி பார்க்க சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்குமா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இயக்குனர் மாதிரி ஆகி உங்க முகம் வந்து நிறைய இடங்கள்ல பிரபலியமாகும் அப்படிங்கறது மறைமுகமாக சொல்றாரு. நல்லது நடக்கும். பேனா கையில கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ ஒரு திரைத்துறையில இயக்குனரா இருக்காங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க. நீங்க சொல்ற மீடியா துறையில ஒரு நிலைக்கு போவீங்கன்றத அவர் மறைமுகமா சொல்றாரு. நல்லது நடக்கும். இதை கேட்டதும் உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம் வந்தது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். கணேசனும் பத்மகிரி பாபாவும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்தவரை பார்க்க புறப்பட்டோம். நாங்க இப்போ டெய்லர் சாமி இருக்கிற டெய்லர் ஷாப்புக்கு வந்துட்டோம். அங்க டெய்லர் சாமி கிட்ட என்ன பத்மகிரி பாபா அறிமுகப்படுத்தினாரு. இவர் காலையில 9 மணில இருந்து மாலை வரை தொடர்ந்து துணிகளை தச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி இவரு மக்களோட துணிகளை தைப்பதன் மூலம் அவங்க கர்ம வினைகளை தைப்பதா பத்மகிரி பாபா சொன்னாரு. டெய்லர் சித்தர் என்கிட்ட எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு விசாரிச்சாரு. சென்னையில இருந்து வரதா நான் சொன்னதும் நடிகராக சம்பந்தமான இவர் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தர கேள்வியை கேட்டாரு. வாட்சுக்கு நான் எடுக்கிறேன், ஆள் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. நான் மெட்ராஸில் நமக்கு என்ன நடிகர்லாம் இருக்காங்க. நான் அது சொல்லிட்டேன், டைரக்டே பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நடிகன் இல்லை, டைரக்டே பண்ணலாம்னு சொல்லிட்டேன். நான் இப்போ அங்கே பேசுனது இங்கே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. என் மனசுக்குள்ள என்ன அறியாமலே நான் ஒரு நடிகனாகிற மாதிரி ஒரு ட்ரீமுக்குள்ள போயிட்டு வந்ததை என்னால தவிர்க்க முடியல. நான் டெய்லர் சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து நானும் பத்மகிரி பாபாவும் கிளம்பணும். அடுத்ததா பழனிசாமிங்கிறவரை பார்க்க போனோம். பட்டாணி சித்தருங்கிற பழனிசாமிய அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியாதுன்னு பத்மகிரி பாபா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சில நேரங்கள்ல ரோட்டோரத்துலயும் சில நேரங்கள்ல காட்டுக்குள்ளேயும் அவர் போயிடுவாராம். ஆனா நாங்க போன சமயம் பட்டாணி சித்தரான பழனிசாமி ரோட்டோரத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாரு. நாங்க கிட்ட போனதும் பழனிசாமி பத்மகிரி பாபா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. திருப்பதி போனீங்களா? நான் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன். எப்போ? நான் போய் ஒரு வாரம் ஆச்சு. உங்களுக்கு தங்க கல்யாணப்பட்டு ஒன்று, வெள்ளி கல்யாணப்பட்டு ஒன்று, காப்பர் கல்யாணப்பட்டு ஒன்று, இஞ்சி கல்யாணப்பட்டு ஒன்று, இரும்பு கல்யாணப்பட்டு ஒன்று, வயர் கல்யாணப்பட்டு ஒன்று. 6 கல்யாணப்பட்டு, 6 உலகம், 6 பிளேனு, 6 ரயிலு, 6 கப்பல். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ.
பழனிசாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பணும். நான் பத்மகிரி பாபா கிட்ட சித்தர்கள் கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு பாட்டு சித்தர் திண்டுக்கல் கோயில் திருப்பணியை பத்தி பேசியதாகவும், டெய்லர் சித்தர் ஆட்சி மாற்றங்களை பத்தி பேசியதாகவும், பட்டாணி சித்தர் திண்டுக்கல் வளர்ச்சியை பத்தியும் இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி பேசியதாகவும் சொன்னாரு. இவங்களோட பரிபாஷைகள் கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. பாபா, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம ஒரு 3 சித்தர்களை பார்த்தோம். 3 பேரை பார்த்ததுலேருந்து என்ன விஷயம்? கணேசனை பார்த்த வரைக்கும் அவர் வந்து உள்ள திண்டுக்கல்ல அமையக்கூடிய கோயில் பற்றி சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. டெய்லர் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றங்களை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அப்போ மத்தியிலையும் இங்கேயும் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் தலைவராக இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் அவர் பரிமாற்றங்கள் தகவல் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இப்போ இந்த திண்டுக்கல் வந்து முன்னேற்ற பாதைக்கு போகுது, நிறைய கட்டடங்கள் உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தார். இது இல்லாமல் இந்தியா வந்து வளர சாகரம் 106 தேசம் அப்படிங்கிறது, அப்போ எல்லா வெளிநாடவர்களும் இங்கே வந்து தான் பிழைக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம ஆளுங்க அங்கே போய் பிழைக்க வேண்டாம் அப்படிங்கிற இதை வலியுறுத்தியிருக்காரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்துல இருக்கிற கருமலைக்கு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பத்மகிரி பாபாங்கிறவரு தன்னை கோரக்கரோட அவதாரம்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாட்கள்ல உடம்பு முழுக்க விபூதி பூசி கோரக்கரா இவர் மாறும் சமயங்கள்ல வர பக்தர்களை அடிச்சு உதச்சுதான் ஆசீர்வாதம் செய்யறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு பத்மகிரி பாபா உடல் முழுவதும் விபூதி பூசி கோரக்கரா மாறுவதை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ பத்மகிரி பாபா கோரக்கரா மாற தயாராயிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னால ஒரு தட்டு நிறைய விபூதி இருந்தது. அவரோட உதவியாளர்கள் திருநீரை அள்ளி பாபாவோட உடம்புல பூசினாங்க. அவர் உடல இருந்து சிந்தும் விபூதி அவர் உட்கார்ந்திருந்த பாய் மேல சிந்துச்சு. அதுல இவரு கையால ஏதோ கிறுக்கி புரியாத பாஷையில ஏதோ சொன்னாரு. அவரோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்குச்சு. கூடியிருந்த பக்தர்கள் பத்மகிரி பாபாவின் கோரக்கர் அவதாரத்தை பார்க்க தயாரா இருந்தாங்க. அகோரிகள் தான் இப்படி உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு உக்கரமான பூஜைகள் செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு நேரம் என்கிட்ட ரொம்ப சாந்தமா பேசிக்கிட்டு இருந்தவரு இப்போ இப்படி உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்டு ஆக்ரோஷமா மாறும் இந்த காட்சியை பார்க்கவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. கொஞ்ச நேரத்துல பத்மகிரி பாபா முழுசா கோரக்கரா மாறிட்டதா அங்க இருந்த பக்தர்கள் சொல்ல தொடங்கினாங்க. வரிசையா எல்லாரும் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தொடங்கினாங்க. அப்பதான் நான் எதிர்பாராத அந்த அதிர்ச்சிகரமான காட்சி நடக்க தொடங்குச்சு. திடீர்னு தன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தவரை பிடிச்சு முரட்டத்தனமா அடிக்க தொடங்கினாரு பத்மகிரி பாபா. பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு படபடப்பாச்சு. அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி விழுகிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. திங்க சோறு இல்ல புதையல் கேக்குதாடா புதையல்னு கேட்டுக்கிட்டே கண்ணா பின்னான்னு அடி பின்னிட்டாரு. சாமியாருங்க எல்லாம் இப்படி அடி வெளுத்துனாங்கன்னா நிறைய பேர் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரவே யோசிப்பாங்க. அவர் அடிச்சு விரட்டுற அதே கோபத்தோட கையில ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டாரு. குச்சியால அடுத்து யார் அடிப்பாரோன்னு தோணுச்சு. அதனால
கொஞ்சம் தள்ளியே நானும் அவரை ஃபாலோ பண்ண தொடங்கினேன். வேகமா ஆசிரமத்தை விட்டு வெளியே நடந்து போனாரு. நானும் அவர் பின்னாடியே போனேன். மற்றவங்களும் கூடவே வந்தாங்க. உள்ளுக்குள்ள பயம் இருந்ததால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே தான் போனேன். திடீர்னு அங்க இருந்த ஒரு வேப்பஞ்செடியில இருந்து கொஞ்சம் வேப்பலைய பறிச்சு எடுத்துக்கிட்டாரு. திரும்பவும் நடக்க தொடங்கினாரு. கொஞ்ச தூரம் போனதும் அந்த வேப்பலைய ஏதோ சில மந்திரங்களை சொல்லிட்டு கீழே போட்டு வணங்கிட்டு திரும்ப ஆசிரமத்தை நோக்கி வந்தாரு. அப்ப அவர் உக்கிரமா இருக்கிறத என்னால கவனிக்க முடிஞ்சது. அவர் உள்ள போன பிறகு கொஞ்ச நேரம் யாருமே உள்ள போகாம காத்திருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரம் ஆனதும் எல்லாரும் உள்ள போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ அடி வாங்கினவரும் உள்ள போய் திரும்பவும் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. நான் அவரை சந்திச்சு பேசினேன். இவரு பன்னீர்செல்வம். பாபாவை பார்க்க 1.5 வருஷமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காராம். இது வரைக்கும் தன்னை பாபா அடிச்சதே இல்லைன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. இன்னைக்குதான் அடி வாங்குற பாக்கியம் கிடைச்சதா சந்தோஷப்பட்டாரு பன்னீர்செல்வம். இப்போ பாபாவை பார்க்க வந்தீங்க, உங்களை திடீர்னு அடிச்சிட்டாரு, என்ன நடந்தது? எவ்வளோ நாளாக பாபா வந்து பார்த்துட்டு நான் இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க. வர்றப்பெல்லாம் மனசில் நினைப்பீங்க, ஒரு அடிச்சாருன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அடிக்க மாட்டார். உன்னை ஏன்டா அடிக்கிறேன் பாரு, பாசமாக பேசுவார். இன்னைக்கு வந்து அவருடைய அவதாரம் வந்து கோரக்க அவதாரம் இருக்குது. எப்பவுமே திடீர்னு இந்த மாதிரி அவதாரத்துக்கு போயிடுவார். திருநூறு ஃபுல்லும் பூசிட்டா அந்த அவதாரத்துக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை அடிப்பாரான்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டாக என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. இந்த அடி வாங்கினது வந்து எனக்கு வந்து ஒரு ரிலீஸ். என்னுடைய இது என்னன்னா, என்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூர்வ ஜென்ம அப்பா அம்மா கர்ம வினைகள்லாம் என்னோட போயிடுச்சு. இன்னையோட இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னையோட போகுதுன்னு வச்சுங்களேன். யோக நிலையில உயர்ந்தவங்க கிட்ட இப்படி அடி வாங்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமீப காலமா சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க மத்தியில பரவிக்கிட்டு இருக்கு. நானும் அப்படித்தான். சிகரெட் சித்தர், சாய் ஆறுமுக பாபா இப்படி சிலர் கிட்ட அடி வாங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு இவர் அடிச்ச அடிய நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. இங்க வரவங்க எல்லாருமே இவரை கோரக்கரின் மறு அவதாரமா தான் பாக்குறாங்க. அவரும் தன்னை நாடி வரவங்க கிட்ட தன்னோட சித்துனால உதவுறதே தன் கடமைன்னு சொல்றாரு. நானும் பத்மகிரி பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாமி சிலைகளைப் போல் மனித உடலுக்கும் அபிஷேக ஆராதனை. சித்த ரகசியத்தின் நேரடி காட்சிகள். பரிகார பூஜை பண்ணாரு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு நான் முடிச்சது மட்டும்தான் தெரிஞ்சது. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.